மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். வாட் நெக்ஸ்ட்? வாட் நெக்ஸ்ட்? ப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் மெட்டீரியல் கையில் பிடிச்சதே அந்த படத்துல தான். சார் இதை எப்படி சார் பிடிக்கணும்னு அப்படின்னாரு வாசு சார். என்னைக்கு நான் வேலை செய்யணும், அதுக்கு மேலே வேலை செய்யணும், ப்ரொடக்ஷன் நான் பண்ணணும், டைரக்ஷன் பண்ணணும், கடை வைக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும்னு இறங்கினேன்னு வைங்க, அன்னைக்குலேருந்தே எனக்கு பிடிச்சது. சீரியல் தாட் வந்திருக்கா? வந்திருக்கா இங்கே பாரு, இங்கே இருக்குது. காலை எந்திரிச்சோடனே மைண்டில் ஒன்று சொல்லிச்சுடா, ஒரு 100 வாட்டி சொல்லியிருக்கோம் அன்னைக்கு, செத்துரு நீ எதுக்கு இருக்க, செத்துரு. 10 சீன் நம்ம இங்கே போடுறோம்னு வைங்க, இங்கே பாதி லேடிஸ் எந்திரிச்சு போயிடுவாங்க கரெக்டாக, ஆர் அட்லீஸ்ட் ஏதாவது ஃபோன் எடுத்துன்னு வருவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதே கிளாமர் சீனு அதே இதை நான் பண்ணி திருப்பி பண்ணுறேன். எஸ்பெஷலி நான் டைரக்ஷன்லேயும் இருக்கேன். ஆனால் நீ வாவ் பயங்கர அட்லீஸ்ட் அன்கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி நான் பண்ணி காமிச்சேன். ஓகே, லைஃப்பில் நான் பண்ண பெரிய பிரச்சனை, நான் நல்லா தாங்க இருந்திருப்பேன், மூடிட்டு ஒரு ஆர்டிஸ்டாக கிளாமர் ஆர்டிஸ்டாக அப்படியே அந்த மாதிரி வந்து பூ மாதிரி புரிந்து எல்லாம் பண்ணியிருந்தேன்னா பிரச்சனையாக இருக்குது. ரிலேஷன்ஷிப்பை பற்றி சோனாவுடைய என்ன மைண்டில் இருந்தது? ஐ லவ் ஓகே, ஐ லவ் டு லவ், ஐ லவ் டு பி லவ்ட், எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணி ஐ டோல் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், 2 வாட்டி ஐ ட்ரைட், இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். அது 2 வாட்டிலையும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஐ எம் நாட் ஆப்போசிட் சைடை பற்றி நான் பேசவே இல்லை. நான் ஓவராக லவ் கொடுக்குறேன், ஒன்று ஓவர், அடுத்தது ஓவராக நம்புகிறேன். ஸோ ஐ டோன்ட் அகெயின் ஐ எம் செல்லிங், எனக்கு அங்கேயும் பேலன்ஸ் தெரியல. ஸோ லைஃப்பில் நீ சுற்றி பார்த்தோன்னா எனக்கு பேலன்ஸ் தான் தெரியல. ஸோ இப்போது அது அந்த 2 எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் வேணும்னு நினச்சா கூட எனக்கு வேண்டாம். ஏன்னா எனக்கு பயமாயிடுச்சு. ஐயோ திருப்பி என்னன்னா, அந்த டைம் எல்லாம் நல்லா இருக்குங்க, அதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆகிடுது, ஒருத்தர் கூட இருக்கும்னு வைங்களேன், அவருடைய ப்ரெசன்ஸ் பழகிடுறேன். நாட் ஓன்லி இமோஷ்னலி, எஸ், நாட் ஓன்லி இமோஷ்னலி, நாட் ஓன்லி ஃபிசிக்கலி, நாட் ஓன்லி எப்படி சொல்லி கம்பேனியன்ஷிப், அதெல்லாம் மட்டும் கிடையாது. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், நான் திருப்பி அந்த சவுண்டுக்கு வரேன். போனோன்னே ஆல்ரெடி நெஞ்சு வலிக்கும், ஐயோ பிரேக்கப் ஆயிடுச்சே அப்படி, ஐ லவ் யூ, யூ லவ் மீ அப்படியெல்லாம் போயிட்டுருக்கோம். அதில் அந்த கப் சைலன்ஸ், ரொம்ப லவுட் ஸ்பீக்கரில் சைலன்ஸ் போட்டு வச்சா எப்படி இருக்கும், அந்த ஒரு சைலன்ஸு அங்கே தான் நான் பைத்தியம் ஆகுறது. ஐ பிரேக் டவுன் அங்கே தான், புரியுதுங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் இதுலேருந்தும் லவ்லேருந்தும் ஹீல் பண்ணணும், இங்கே என் லைஃப்பில் சவுண்டும் எனக்கு வேணும், அட் த சேம் டைம் நான் திருப்பி பிகினிங்லேருந்து விட்டதெல்லாம் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணும். எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு, அதுக்கு லவ் பண்ணாமல் மூடிட்டு உட்காரலாம்ல. ஸோ எனிவே ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் எனிமோர், ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு, இதை ஏன் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, சம்ஒனுக்கு ஏதாவது நம்ம இவ்வளோ பேசுகிறோம்லங்க, யாராவது ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒன்று யூஸ் ஆகும். எனக்கெல்லாம் சுத்தமாக 0 ப்ரெசன்ஸ் ஆஃப் எனிஒன்ஸ் எல்டர்லி அட்வைஸ்ன்றது எனக்கு கிடையவே கிடையாது. நான் சொன்ன மாதிரி நான் இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், இந்த ஒரு லைனில் சொல்கிறேன், எங்கள் அம்மா இஸ் த வேர்ல்ட் டு மீ. அம்மாவும் என்னை சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. என்ன பிரச்சனைனா, ஸோ அம்மா லவ் வேணும் அப்படின்னு ஏங்கி அது கிட்ட போகும்போது இதெல்லாம் பண்ணி, ப்ளஸ் நார்மலாகவே அம்மா லவ் இருக்கும், இவ்வளோலாம் பண்ணிட்டு வந்து நான் அம்மாவை பார்த்துக்குறோம், ஃபுல்லாக அம்மா லவ் தான் அப்படின்னு நினைக்கும் போது, அம்மா நான் இப்படி பார்த்து பிரமிப்பாக பார்த்து மரியாதை கொடுக்க தொடங்கிட்டாங்க. எனக்கு அது நல்லா இருந்தாலும் ஏக்கம், அந்த 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 வயசில் இருக்கிற ஏக்கம் அப்படியே தேங்கிடுச்சு. ஆக்சுவலாக தாய் பாசத்தை ஏங்கிருக்கீங்க, சொல்லாத லூஸ் மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம். மிஸ் மை மம்மி ஸோ மச், சீரியஸ்லி. டோன்ட் வரி, அவங்க அதான் இங்கே இல்லைனாலும் எப்போதுமே அவங்க கூட அந்த ஆறா எப்போதுமே நகர்ந்து போகாது, அது இருக்கும் டெஃபினெட்லி. ஏன்டா அம்மா பற்றி பேசினேன்? சரி சொல்லு தம்பி. வாட்டர் இல்லை ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சோனா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டேன், ஐ எம் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டை எந்த இடத்துல நீங்கள்? எனக்கு எப்போவுமே
எப்பவுமே எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. இந்த வருஷமோ இந்த வருஷம்னு கணக்கு வைக்க மாட்டேன். எனக்கு இதெல்லாம் அடுத்தது எனக்கு இதெல்லாம் பண்ணணும் லைஃப்லன்னு ஒன்று டார்கெட் பண்ணுவேன். அது சில வாட்டி 2 இயர்ஸில் முடியும், சில வாட்டி 5 இயர்ஸில் முடியும். அது முடிச்சு நான் அப்பா அப்படின்னு நிறைய பேர் பண்ணுறதை பார்த்துருக்கேன். எனக்கு அங்கேருந்து எனக்கு புதுசாக ஒன்று தோணும், அடுத்த லிஸ்ட் போட்டுகிட்டே இருப்பேன். ஐ பிலீவ் இன் ஒன் திங்க, ஏஜ், டைம், மணி கேனாட் டிட்டர்மின் வாட் யூ வாண்ட் இன் லைஃப். அது வந்துட்டே இருக்கும், பசி மாதிரி. இங்கேயும் பசிக்குது, போதும் சொல்ல முடியல. பரவாயில்ல, அடி வாங்கினா பரவாயில்ல, இல்லை தப்பாக பண்ணிட்டோன்னா பரவாயில்ல. ஐ எம் நெவர் ஷேம்ஃபுல். எனக்கு அசிங்கமாகவே ஃபீல் பண்ணாது அபவுட் மை மிஸ்டேக்ஸ். ஏன் தெரியுமா? ஒரு மிஸ்டேக் பண்ண நம்ம ஒன்று கற்றுப்போம். ஒன்று, ரெண்டாவது, நீ ட்ரையே பண்ணல, நீ பேசவே கூடாது, நான் ட்ரையாவது பண்ணேன் அப்படின்றது தான் கான்செப்ட். பேசுகிற எவன் வேணாலும் பேசு, நீ ட்ரை பண்ணியா, நீ எதுவும் பண்ணல, முட்டுப்போ அப்படின்றது தான் விஷயம். ஏதாவது ஒரு ரோல், எனக்கு இந்த மாதிரி ரோலுக்கு நான் வந்து நிறைய ஏங்கியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு என்கிட்ட அந்த ரோலை வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க. நானும் கேட்டிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி உண்மையாக சொல்லிட்டா கதையே சொல்ல முடியும். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. கிளாமர் ரோல் தவிர ஒரு நல்ல நெகட்டிவ் ஷேட், இதே கிளாமரை எனக்கு ரொம்ப கிளாஸியாக பண்ணணும்னு ஆசை. அன்னைக்கு தெரியாதனமாக பண்ணிட்டேன்டா, இப்போ பண்ணுறேன், தெளிவாக பண்ணுறேன். ஆனால் நீ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டேன், அந்த அளவுக்கு நான் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது சில ஃபார் எக்ஸாம்பிள் 10 சீன் நம்ம இங்கே போடுறோன்னு வைங்களேன், இங்கே பாதி லேடிஸ் எந்திரிச்சு போயிடுவாங்க, கரெக்டாக? ஆர் அட்லீஸ்ட் ஏதாவது ஃபோன் எடுத்துன்னு வருவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதே கிளாமர் சீனு அதே இதை நான் பண்ணி திருப்பி பண்ணுறேன். எஸ்பெஷலி நான் டைரெக்ஷன்லேயும் இருக்கேன். ஆனால் நீ வாவ் பயங்கரம், அட்லீஸ்ட் அன்கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி நான் பண்ணி காமிச்சிருவேன். அந்த மெச்சூரிட்டி எனக்கு இப்போ இருக்குது. ஸோ ஐ திங்க் ஐ ஷுட், இவ்வளோ உலகம் பேசுகிற ஒரு விஷயத்தை அந்த கிளாமர் கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணுறது முன்னாடி மேபி நானே ஒன்று எழுதி, நானே டைரக்ட் பண்ணி, நானே நீங்கள் நடிக்க சொன்னது தான்டா நான் நடித்தேன், ஆனால் அடி வாங்கினது நான்டா, இப்படி கூட எடுத்துருக்கலாம்ல அப்படின்றது ஒரு விஷயம். ஐ ஷுட் ட்ரை இட் ஆக்சுவலி. ஓகே, இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஐ மீன் டைரக்ஷன் பண்ணுறதுனால கேட்குறேன். யாராவது ஒருத்தவங்க லைக் உங்களுக்காக ஒரு கதை எழுதியிருக்க மேம், நீங்கள் டைரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் பண்ணுவீங்களா? சந்தோஷமா. ஏன்? ஆனால் எனக்கு ஐ டோன்ட் திங்க், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஜானர் கமர்ஷியல் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்ஜாய் பண்ணி பண்ண மாட்டேன். ஐ மே லைக் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் காமெடி. ஆனால் எனக்கு என்னைக்காவது ஒன்று பண்ணணும், என்னால் இப்போ முடியாது. காமெடி ரோல், ஃபுல் காமெடி ஆஸ் அ டைரக்டர் பண்ணும், ஆஸ் அ ஆர்டிஸ்ட்டும் பண்ணும். அதை தவிர ஐ திங்க் எனக்கு ரொம்ப டீப்பான விஷயம் தான் எனக்கு சொல்லணும்னு ஆசை. அது எந்த அளவுக்கு அதுக்கு போய் கனெக்ட் ஆகுறதுன்றது ஸ்மோக் வந்த பிறகு தெரியும். ஆனால் இன்கேஸ் நான் அது பத்தலை, நீங்கள் அது சொல்ல வந்த பாயிண்ட் அந்த இன்னும் கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தால் கூட ஐ வில் நாட் ஸ்டாப், ஐ வில் ட்ரை டு டேக். இப்போது இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் இன்னொரு பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூலையும் லைஃப்பை நான் எடுப்பேன். ஏன்னா ஒரு நானாவது அழுறேன்டா, நானாவது கத்துறேன்டா, ஒரு ஆம்பளையால் கத்தவும் முடியாது, அழவும் முடியாதுடா. அவன் ஃபீல் பண்ணால் கூட ஏதாவது ஒரு அப்படின்னு ஏதாவது ஒரு 2 வார்த்தை சொல்லி அப்படின்னு சொல்ல முடியும். இல்லை அவனால் மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 2 பசங்க அவன் கோ த்ரூ பண்ணுற ஒரு ஃபீலிங் அந்த பசங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும், எல்லா பசங்கள்ட்டையும் சொல்ல முடியாது. ஸோ ஐ திங்க் ஐ லைக் டு டாக் மோர் அபவுட் ஆர் டைரக்ட் மோர் டீப் சப்ஜெக்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு சொசைட்டி அந்த அளவுக்கு அது கமர்ஷியல் படத்தில் ஏற்றுக்காமல் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாது. ஸோ அதனால் மேபி ஃப்யூச்சரில் ஐ செட்டில் டவுன் அஸ் அ வெப் சீரிஸ் டைரக்ட். ஏன்னா அங்கே டைம் எடுத்து பொறுமையாக பண்ணலாம், நிறைய நேரம். இன்னைக்கு தான் என் ஃப்ரெண்ட்டை சொல்லிட்டு இருந்தேன், நீ எல்லாம் ஒளிய மொழியம் எடுத்துகிட்டு இருக்க, நான் எல்லாம் வாழ்வே மாயம் எடுத்துகிட்டு இருக்கேன், டைம் என்னடா இருடா. அந்த மாதிரி தான். வாட் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட். ஐ வில் நாட் ஸ்டாப். 2010 4 ஃப்ரேம்ஸ் ப்ரிவ்யூ தியேட்டரில் அங்கே வச்சுருந்த ப்ரெஸ் மீட்டில் அங்கே இருக்கிற எல்லா நாங்களேயும் கேளுங்க, படம் ஊற்றிக்கிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு என்னுடைய ப்ரொடக்ஷன் மூவி. அப்போவும் பிரியாணி போட்டு கவர் கொடுத்தேன். அப்போ என்ன, ஏம்மா இதெல்லாம் நாங்கள் கேட்டோமா, உண்மையாக சொன்னாங்க வேண்டான்னு. இல்லைன்னா இது அட்வான்ஸ், நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் நான் பண்ணுவேன். திருப்பியும் பண்ண போறியா நீ, என்ன பைத்தியமா, ரொம்ப என் மேலே பாசம், உனக்கு என்ன பைத்தியமா? அண்ணா திருப்பி தான் எடுப்பேன். எனக்கு அதில் ஒரு விஷயத்தில் எனக்கு தோத்துட்டு போக பிடிக்காது, அது எப்படியாவது ஜெயிச்சணும். ஆனால் அண்ணா இந்த அட்வான்ஸு எவ்வளோ வருஷத்துக்கு வேலிட் மட்டும் சொல்லிடுங்க, ஏன்னா அடுத்த வருஷமே என்னால் முடியாது, வாங்கினாடி ரொம்ப பலம் தான்.
ஸோ நான் சொன்ன மாதிரி பண்ணுறேன், ஆனால் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணுறேன். 15 monthsல பண்ணிடலாம். புரியுது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்களா? ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அஃப்கோர்ஸ். சி, வீட்டிலேருந்து கிளம்பி வந்து சினிமாவில் நடிக்கும்போது காசு இல்லாமல் பண்ணுற ஒரு சர்வைவல் டாக்டிக். சினிமாவில் சேர்ந்து சம்பாதிக்கலாம். எல்லாம் இருந்து எதுவுமே கையில் இல்லை, ஆனால் எல்லாம் இருக்குது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கியா? அதுதான் ஒர்ஸ்ட்டு வழி நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். உனக்கு சோறு இருக்கும், சாப்பிட முடியாது. காசு இருக்கும், ஏன்னா அந்த சாப்பாடு வந்து அந்த இடத்துக்கு வந்து சேராது. சரி, நம்ம சமைக்கலான்னா அதுக்கு தேவைப்படுற பொருள் இருக்காது. இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். காசு பணம் இருக்கும், ஆனால் தொட முடியாது. எல்லா இடத்துலையும் நின்றுட்டுருக்கோம். இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 50,000 வேணும், இதெல்லாம் வேணும். வீடை வைக்க முடியுமா? ஸோ வீடை விற்றா பண்ண முடியும், ஆனால் ஒரு 50,000க்கு வீடு வைக்க முடியுமா? ஓகே. கார் இருக்கும், இருக்காது. எல்லாமே அப்படி போச்சுடா. அப்பா சாமி, நான்லாம் ஆல்மோஸ்ட் செத்துலாம்டா. எதுக்கு? எதுக்குன்னா, சொன்ன மாதிரி என்கிட்ட இல்லைன்னா எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ தெரியும். எல்லாம் இருந்துட்டு இல்லைன்னா மென்டலி யூ வில் கெட் தாட் வந்திருக்கா? தந்திருக்கா? இங்கே பாரு, இங்கே இருக்குது. அதுக்கு அதெல்லாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் விட்டேன். அதையும் மீறி இதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் எதுவுமே பண்ணலை. ஆனால் போன வருஷம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. April 28th ப்ரெஷர் எல்லாம் அவ்வளோ போயிட்டுருக்கு. ப்ராப்ளம்ஸ், டிஃப்ரெண்ட் திங்ஸ். அப்படியே எந்திரிச்சேன். காலை எந்திரிச்சோடனே மைண்டில் ஒன்று சொல்லிச்சுடா. ஒரு 100 வாட்டி சொல்லியிருக்கோம் அன்றைக்கி, செத்துடு, நீ எதுக்கு இருக்க, செத்துடு நீ. இப்போ ஈவினிங்குள்ளே எனக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கிவின் பண்ண போகிறோன்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு அடித்தேன், நாளைக்கு காலையில் என்னை பாண்டியில் விட்டுறியான்னு. ஏன்டி ஆல் ஓகே, விட்டுரு, ஐ நீட் அ பிரேக்னு. சரி ஓகே. அதே மாதிரி அதே டைமில் எங்கள் பசங்கள்கிட்ட சொல்லி வீடை 24 hours காலி பண்ணுவியான்னு. என்னடி அப்படின்னு. இல்லை, எல்லாத்தையும் குடோனில் போய் தூக்கி வச்சிரு, என்கிட்ட ஐ நீட் அ பிரேக், நான் இங்கே இருந்தேன்னா நான் செத்துடுவேன்னு நினைக்கிறேன், நாளைக்கு நான் போயிடுறேன்னு. ஏன்னா என்னை உட்காந்து கன்வின்ஸ் பண்ணு என் மைண்ட் செட்டே. கில் அங்கே அடி, இங்கே அசிங்கமாக இல்லை அப்படிலாம் தோணுது. எல்லாத்துக்கும் இந்த வயசில் வந்து கூட ஏமாந்து போவியா அப்படிலாம் தோணும். ஸோ அதுக்கனால ஐ லேர்ன் டு அகெயின் ஐம் சேயிங் திஸ் இஸ் another survival tactic. அங்கே இருந்தால் தானே சாவேன், முடியாதுடா, நான் போவேன், போய் ஹீல் ஆகிட்டு வருவேன்டா அப்படின்னு. பெட்டர் அப்படியே இருங்க. சுற்றி நம்மளுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வேணும். அது எந்த வகையில் வேணா. இப்போ எப்படி தெரியுமா, ஐ கோ டு டெம்பிள்ஸ். ஸ்பிரிச்சுவல் சைட் ஆஃப் சொன்னா கேட்போமா? ஓகே. எங்க விரும்பி போகிற கோயில்? முருகன் கோயில். ஓகே, செவ்வாய்க்கிழமை போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ரே பண்ணுறேன், நிறைய எழுதுறேன். யூஸ்வலி ஜென்ரலாகவே எழுதுவேன், இப்போ நிறைய எழுதுறேன். அது ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய நல்ல ஹேபிட். ரொம்ப ஹீலிங் கொடுக்குற ஒரு விஷயம். ஏன்னா கத்தி சொல்ல முடியாது, எழுதிடுவோம். இன்னொன்று, கத்தி சொல்லும்போது ஃபில்டரே இல்லாமல் சொல்லிடுவோம்ல, அதுக்கு ஒரு தனி கேஸ் வருதுல்ல. ஆமாம். இதுனா இந்த வார்த்தை எழுதக்கூடாது அப்படின்னு அப்படி பண்ணிடுறோம். அதையும் மீறி சதீஷ் இந்த லெட்டரை பார்க்கக்கூடாது, ஏன்னா சதீஷை தான் கிழிச்சிருக்கேன்னு வைங்க. சதீஷ் வர்றதுக்குள்ளே கிழிச்சு போட்டுடலாம்ல, கக்கிறதெல்லாம் கக்கிட்டு கிழிச்சு போட்டுடலாம். ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபைடு, ஹாய்டா இன்டர்வியூ வர முன்னாடி ஏதாவது லெட்டர் எழுதிட்டு வந்தீங்களா? இல்லை நீ எல்லாம் டார்லிங்டா, உன்னெல்லாம் போய் எடுத்தாடா இப்படி. தேங்க்யூ. ஒரே விஷயம்தான், ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இவ்வளோ சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வலி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. பழமொழி இருக்குல்ல, ரொம்ப ஒருத்தங்க சிரிச்சுட்டே இருந்தா உள்ளுக்குள்ள, நான் அதெல்லாம் யோசிச்சு எவன்டா பைத்தியக்கார கூ அப்படிலாம் யோசிப்பேன். அதுக்கப்புறம் இப்போ யாரு பைத்தியக்கார கூ, நீ தாண்டி அப்படின்ற மாதிரி தோணுது. அதான் சொல்றேன்னு, என் செல்ஃப் கான்ஷியஸ் ரொம்ப யோசிப்பேன். சதீஷ் ஏதாவது பண்ணிட்டேன், நான் ராத்திரி தூங்க முடியாது, ஏன்னா சதீஷ் இப்படி பண்ணிட்டோமேன்னு மட்டும் தோணிட்டு இருக்கும். அதனால இப்பெல்லாம் யோசிக்குது, அன்னைக்கு ஒருத்தனை பைத்தியக்கார கூன்னு, இப்போ நான் தான்டா பைத்தியக்கார கூ அப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன இப்படிலாம் இருக்கும், உண்மையாகவே ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக தான் இருக்கீங்க. அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே ஏதாவது ஒன்று ரெஸ்பான்ஸ். சதீஷ், ஒரே லைனில் சொல்லி முடிச்சிடுறேன். நான் நினச்சிருந்தேன்னா எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கலாம். புரியுதா? உனக்கு தெரியும் வாட் ஐ மீன், எல்லாருக்கும் தெரியும். ஐ சோஸ் டு ஒர்க் ஹார்ட், ஐ சோஸ் டு struggle, I chose to get adi. Okay, so good or bad, it is my decision. அதனால் நான் பொறுப்பேற்றுட்டு, ஆனாலும் ஒரு திமிரு எனக்கு உள்ள,
உலகம் உண்டாண்டி அசிங்கமாயிடுச்சு. அசிங்கத்தோட வெளியே போகக்கூடாது, காமிக்கிறேன்டா இதுவும் வெல்லும் தான் ட்ரைவ். சூப்பர் 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 சூப்பர். எந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்கும்? விஜய். விஜய் எனி டைம். எனி டைம். இப்போ பொலிட்டிஷியன் விஜய் பிடிக்கும். பொலிட்டிஷியன் விஜய் பிடிக்கும். ஓகே. என்னதான் அவர் பேசினாலும் நடந்தாலும் இல்லைன்னா சட்டிலாக இருந்தாலும் நேரில் அப்படி டைரெக்டாக நிறைய டெய்லி டிவியில் பார்த்தாலும் அந்த ஸ்டைலும் அந்த மாசும் நைஸ்னோ. எந்த படத்தில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆனீங்க? எந்த படத்தில் விஜய் இருந்தாலும் ஆஃப்டர் காதலுக்கு மரியாதை, ஓகே, அதுக்கப்புறம் அது ஒரு ஃபேஸு. அடுத்த ஃபேஸ் எப்போ தெரியுமா? ஆள் தட்ட பூப்பதி அந்த ஃபேஸு. அடுத்த ஃபேஸு இந்த துப்பாக்கி அப்படி இருந்துச்சு ஸ்க்ரீனில். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஐயோ முடிஞ்சிச்சுன்னு யோசிச்சு பரவாயில்ல டிவி எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றது. ரஜினி சாரோட ஆக்ட் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அதில் ஒரு விஷயம் லேர்னிங்காக இருந்திருக்குமே, அது என்னது? ஆடாத மனிதா அப்படின்னு. இல்லை இன்னைக்கு யோசிச்சேன்னா, ஓகே, நம்ம அந்த ஸ்பாட்டில் இருந்துட்டு அந்த டோலியோ அந்த டென்ஷன்லேருந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த படம் சரியாக போகல. என் போர்ஷன் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளைக்கு 5 வாட்டி போடுறாங்க டிவியில். ஆமாம். ஸோ அப்போ என்ன ஒரு பீக்கில் இருப்பேன். இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டேன். அன்னைக்கு தெரியல இப்படியெல்லாம் அடி வாங்குவேன். நான் பண்ண ஓகே லைஃப்பில் நான் பண்ண பெரிய பிரச்சனை. நான் நல்லா தாங்க இருந்திருப்பேன். மூடிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக கிளாமர் ஆர்டிஸ்ட்டாக அப்படியே அந்த மாதிரி வந்து பூ மாதிரி புழிந்து எல்லாம் பண்ணியிருந்தேன்னா பிரச்சனையாக. என்னைக்கு நான் வேலை செய்யணும், அதுக்கு மேலே வேலை செய்யணும், ப்ரொடக்ஷன் நான் பண்ணணும், டைரக்ஷன் பண்ணணும், கடை வைக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும்னு இறங்கினேன்னு வைங்க, அன்னைக்குலேருந்தே எனக்கு பிடிச்சது அடி. ஆனால் ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ எப்படி தெரியுமா, ஒரு 10 நாளுக்கு மேலே பிரச்சனை இல்லை. என்னடா எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்களா? பிரச்சனையே இல்லையே, அப்படி ஆயிடுச்சு. ஓகே. பட் ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் ஒன்றே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிச்சு. ஓவராலாக சோனா ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஏங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க யாரு கூடயாவது பேசிகிட்டு இருக்கணும், அவங்க கூட பேசுறதுக்கு ஒரு ஆள் வளரணும். கேளு கேட்காம கூட போ, ஆனா நீ இருக்கணும். நான் நடுவில் சொல்லுடா அப்படின்னு அவ்வளோ சொன்னா போதும். நான் திருப்பி அவ்வளோ வச்சிருக்கேன். எனக்கு என்ன தெரியுமா பயம் வரும். ஒரு ஃப்ரெண்ட் இப்போ சதீஷ், இப்போ நல்லா யோசிச்சுப்பாரு, எத்தனை இன்டர்வியூ எடுத்துருப்பேன். ஒரு ஆர்டிஸ்ட் இவ்வளோ பேசி பார்த்துருப்பியா? ஓகே, அப்போ என்ன ஆயிடு, சதீஷ்ட இப்போ பேசலன்னா அடுத்த வாட்டி சதீஷ் பார்க்குற வரைக்கும் என்ன எதுவுமே பேச முடியாதே, அப்படி ஆயிடுது. ஸோ உடனே எவ்வளோதான் ஃபோனில் சொல்ல முடியும் சதீஷ்ட? சதீஷ் ஃபோனை வச்சுட்டு கீழே போயிடுவான். சொன்னீங்களே ஏதோ சொன்னீங்களே சொல்லுங்க அப்படின்வீங்க. ஸோ இங்கே நான் கெட் டு ரியாக்ட். நோ ஆஃப்கோர்ஸ். அது அடுத்து வந்து சமைச்சு சாப்பிடணும். டெய்லி சமைக்கிறேன். அதான் அந்த விஷயம். ஒரு வீடு, அந்த வீட்டில் நாய்க்குட்டி, இல்லைன்னா 2 குழந்தைங்க இல்லாதனால தான் 2 நாய்க்குட்டி. ஆமாம். அதுக்கப்புறம் என்ன பிடிக்கும், 2 ஷார்ட்ஸு, முடியை நல்லா ப்ளோ ட்ரை எல்லாம் அழகாக பண்ணுவான். ஆனால் அதை தூக்கி ஒரு கொண்டை மேலே போட்டு இந்த கண்ணாடி மூக்கு நுனியில் போட்டு ஏதாவது வளரணும், இல்லைன்னா டான்ஸ் ஆடணும். தனியாக ஆடுவேன், பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்குமே. ப்ரொஃபஷனல் டான்ஸ் எல்லாம் கேட்காத. என் ஃப்ரெண்ட்ஸு கொரியோகிராஃபர்ஸும் இருக்காங்க துப்பிடுவாங்க. ஸோ அந்த டான்ஸ் கிடையாது. திஸ் இஸ் கால்ட் சோனாஸ் ஸ்பெஷல் பைத்தியக்கார டான்ஸ். ஓகே, சோனா ஜூம்பா அப்படி வச்சுக்கலாமா? அது பண்ணோம். ஓகே. சடனாக ஐ வில் கோ இன்டு டிவி வாட்சிங் மோட், அந்த போயிடுவேன். ஓகே. அந்த ஜிம் ஒர்க் அவுட், அது ஜிம் ஒர்க் அவுட் எல்லாம் எனக்கு பிடிக்காது, வாக்கிங் பிடிக்கும். ஓகே. அது ஏன்னா அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சோனா ஜிம் ஒர்க் அவுட் அந்த லைஃப் ஆஃப் சோனா ஜிம் ஒர்க் அவுட் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் மெட்டீரியல் கையில பிடிச்சதே அந்த படத்துல தான். சார் இது எப்படி சார் பிடிக்கணும்னு அப்படின்னாரு வாசு சார். சிரமம் தான். நைஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். எனக்கு தெரிஞ்சு அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எனக்கு இன்டர்வியூவாக நான் அதை கேட்கணும் அப்படின்னு நான் விரும்பல. ஓவராலாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நான் கேட்டோம். ஏன்னா எல்லாருமே கேட்டோம், சோனா நீங்கள் எப்போ வந்தீங்க, சோனா எப்படி வந்தீங்க, என்னென்ன விஷயங்கள் நடந்து வந்தேன்னு சொன்னோம் நெக்ஸ்ட் டைம். ஸோ அதுமாரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வேற பர்ஸ்பெக்டிவ்ல போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நைஸ்லி டன். அண்ட் எப்படி சொல்கிறது, டீப்பாகவும் போயிருக்கு. அட் த சேம் டைம் 95% தொடாத மேட்டராக தான் இருக்குது. ஸ்மோக்குக்கு வெயிட் பண்ணுறேன். ஸ்மோக் பார்ட் 2 பார்ட் 3 அது பேர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பேர்னு பார்த்துக்கலாம். அப்படியே போயிட்டே இருக்கும் புகஞ்சிக்கிட்டே இருக்கும். எவனும் பயோபிக் எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம். ஏன்னா நானே எல்லாத்தையும் சொல்லிடுவேன், வேற எடுக்க முடியும். புரியுதா? இதுக்கப்புறம் ஒரு 2 டிகேட் கழிச்சு சோனான ஒரு ஆக்ட்ரஸை பற்றின ஒரு படம் வரும். அது ஏன் தெரியுமா, அது நடக்கக்கூடாதுன்றேன். சும்மாவே இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏன் ஸ்மோக் பண்ணுறேன், என்னை பற்றி தெரிஞ்சுட்டு என்னை பற்றி சொல்லுங்கடா அப்படின்றேன். இப்போ செத்து போனா அவன் சொல்கிறது தான் கதை, புரியுதா?
டேய் அட பாவி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமா So, அதனால நானே சொல்லிடுறேன் இப்போ. அதுல இருந்து வேணா கரெக்ஷன் பண்ணி ஒரு வேற வெர்ஷன் அப்படிங்கறதெல்லாம் நீ பண்ணிக்க. வேணா என்னுடைய நான் ட்ரீம் பண்ண லைஃபும் என் லைஃப், நான் நினைச்சது ஒரு லைஃப், அந்த லைஃப் நடக்கல. என்ன நடந்தது நான் போட்டேன். நான் நடக்காத லைஃபை நீ படமா எடுத்துக்காமி ஐ வில் பி ஹாப்பி. Thank you, ma'am. ரொம்ப Thank you நன்றி. very Thank you so much. much. Take care. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.